ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே ரொம்ப நிறையா பேர் கேட்ட கொஷின்ஸை தான் வந்து கிளாரிஃபை பண்ணுற விதமாக சார் டிஎன்பிசி ஏஇ 2026 தேர்வுக்கு எப்போ சார் நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டிங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கிளாரிஃபை ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி ஏஇ 2026 தேர்வுக்கு நமக்கு வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்சோட நேம் என்ன அப்படின்னா வெற்றியாளன் 2.0. ஆல்ரெடி வந்து நமக்கு வெற்றியாளன் பேட்ச்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதோட 2.0 பேட்ச் தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்சோட டீட்டெயில் என்ன, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணோம்பா. ஜூன் 1 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேட்ச் வந்து நார்மலாக வந்து நம்ம 90 டேஸ் பிளான் போடுவோம். அந்த 90 டேஸ்க்கான ஸ்கெடியூல் எல்லாமே இதுலேயுமே உங்களுக்கு கவர் ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, சார் வந்து என்னால் இப்போ இருக்கிற ஷார்ட் டைம் தான், இந்த ஷார்ட் டைமில் என்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா? எல்லாருமே வந்து முடியுமான்னு கொஷின் மார்க் வைக்கிங்க. அந்த முடியுமா அப்படிங்கிற கொஷின் மார்க்கை நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஒன் டேவோட உங்கள் ஒன் டே வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் ரன் பண்ணுவீங்க அவங்க டே அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற டெசிஷன்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஃபுல் கிளாரிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க, கிளியராகவே கொடுப்பாங்க. எந்த இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உண்மையிலே வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தருவாங்க. சார் நான் ஃபுல்லாகவே படிக்கிறேன், என்னால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நான் படிக்க முடியும்? நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 hours எஃபெக்டிவாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிலபஸை பக்காவாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா எதுவுமே நம்ம புதுசாக படிக்க போகிறதில்ல. 4 வருஷம் படித்த விஷயங்கள் நம்ம 4 வருஷம் படித்து பாஸ் ஆகி வெளியே வந்து ஒரு சர்டைம் கேப் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இருந்தாலும் எந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு தேவை அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த 2 விஷயத்தை நம்ம கேதர் பண்ண போகிறோம். புதுசாக எதுவுமே வந்து நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம டாக்டர் ஃபீல்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்லையோ இதுலையோ நம்மளை விடலை. நம்ம வந்து அதே ஃபீல்டில் தான் படித்த 4 வருஷம் படித்த சிலபஸை மறுபடியும் டிஎன்பிசி ஏஇ ஃபார்மேட்டுக்கு நமக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் பேக் மெமரியில் இருக்கிறதா ஸ்டோர் பண்ணியிருக்கிற விஷயத்தை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் பண்ண போகிறோம். அந்த ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு 60 days இல்லாட்டி 90 days அப்படிங்கிறது தாராளமாக போதுமானது. எதுவுமே புதுசாக கண்டென்ட் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி எல்லாத்தையும் தேடி ரீஆர்கனைஸ் பண்ண போகிறதுலாம் எதுவுமே கிடையாது. படித்த விஷயத்த நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவை அப்படிங்கிறத ஃபுல் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த டேஸ் அப்படிங்கிறது தாராளமாக போதுமானது. தாராளமாக ஒரு நாளைக்கு எஃபெக்டிவாக 5 hours எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி 5 மணி நேரம் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஎன்பிசிஐ வந்து உங்களுக்கானது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எந்தெந்த யூனிட் இருக்குது, அது எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்போம். மொத்தம் 10 யூனிட் தான். அதுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த யூனிட்ஸ் வந்து எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் ஸ்கெடியூல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஃபைனல் ரிவிஷன்ஸுமே இதில் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இது நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஏன் சார் நான் வெற்றியாளன் 2.0 பேட்ச் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 24/7 ரெக்கார்டட் கிளாஸஸ். சார் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் கொடுத்துட்டு போகிறதுக்கு நானே வந்து யூடியூப்பில் நல்லா சோர்ஸ் எடுத்து ரெக்கார்டட் வீடியோ நான் பார்த்து பண்ணேன். கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக உங்களுக்கு இருக்கும். இது ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போங்கப்பா படிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுப்பாங்க. டேரெக்டாக உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தர மாட்டாங்க. உங்கள் லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்டட் கிளாஸ் தருவாங்க. இந்த ரெக்கார்டட் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா 2 விஷயம். வாரத்தில் 6 நாள் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். இந்த 6 நாள் கிளாஸஸில் 4 நாள் எஃபெக்டிவாக நான் அட்டன் பண்ண முடியும். கிளாஸ் டைமிங் பார்த்தா உங்களுக்கு மார்னிங் டைம் தான், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைமு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளை எஃபெக்டிவாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுற டைமு. மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோமா, 7 o'clock ஒரு டாபிக் முடிக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து என்னோட கெரியருக்காக நான் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம எஃபெக்டிவாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு டே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைம்னா அந்த டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம வாரத்தில் 4 நாள் அட்டன் பண்ண முடியும். 2 நாள் வந்து மேபி அட்டன் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனால் போகலாம். அப்போ அந்த கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுவீங்க? அப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்போ ரெக்கார்டட் கிளாஸ் வேணுமா?
அப்போ ரெக்கார்டட் கிளாஸ் இருந்தால் அன்றைக்கி என்ன கிளாஸ் போச்சு அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இதுவும் மென்டாலிட்டியில் வச்சுக்கணும். அப்போ எல்லாமே நான் ரெக்கார்டட் கிளாஸில் பார்த்துக்கலாமானா அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபஸ்ட் லைவ் கிளாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவு அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா மற்ற எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாரும் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி காம்படிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் 12 to 24 ஹவர்ஸ்ல அவங்க ரெக்கார்டு வீடியோவா வந்து ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது எப்பலாம் சார் நான் அக்சஸ் பண்ணலாம்? 1 or 2 டேஸ்ல ஒரு சில அகாடமிஸ் வந்து கொடுத்துட்டு வந்து டெலிட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து 24/7 எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே டைம் வந்து ஒரு டாப்பிக்கே நான் பார்த்துருக்கேன், அதாவது டவுட் நடத்தும் போதே டவுட்ஸ் இல்லை, மறுபடியும் எனக்கு அது டவுட்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா? அந்த ஸ்டாஃப்ஸ் நான் கான்டாக்ட் பண்ண முடியுமா? அப்படிலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் ரெக்கார்ட் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து உங்கள் டவுட் என்ன பண்ணலாம், கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுவும் மிஞ்சி டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்டாஃப்ஸ் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்காக தான் மெயினாக வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிலபஸ் வைஸாக உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து டாபிக் வைஸாக 100+ PYQ ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. PYQ ஷீட்னா என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் மார்னிங் முடிக்காங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு PYQ TNPSC AEல எந்த அளவுக்கு PYQ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத PYQ ஷீட்ஸாக மேக் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டாபிக் படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ என்ன படிச்சிருக்கோம்? பிரிக் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறோம். பிரிக்கில் இருந்து எல்லா எக்ஸாமுக்குமே கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ TNPSC AE என்ன எக்ஸாம் படிக்கிறோமோ அந்த எக்ஸாமுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு மேக் பண்ணி ஜோஸ் PYQ ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட் அவங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு டாபிக் என்ன பண்ணலாம், டாபிக் படிச்சாச்சு, படித்து முடிச்சக்கப்புறம் PYQ சால்வ் பண்ணியாச்சு, பக்காவாக முடிஞ்சதுக்கப்புறம் அதே டாப்பிக்லேருந்து ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெயின் டெஸ்ட் இருக்கிற அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது, மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்டஸ் இருக்கும். ஓகே, அதனால அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாமச்சுன்னா ஒரு நாளைக்கு அந்த டாப்பிக்கை பார்க்குறீங்க, PYQ சால்வ் பண்ணுறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அப்போ 3 சீக்வன்ஸாக நடக்கும்போது ஒரு டாபிக் முடிஞ்சிச்சா? இந்த ஆர்டரில் போகும்போது எல்லா டாப்பிக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம விட்டியால் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபீல் பண்ணது அந்த மாதிரி தான். அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிகரம் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் வந்து அடிஷனலாக கொடுக்கறதுனால அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது, மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து 100+ ஃபார்முலா ஷீட். ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நம்ம ஜோஸ் IAS அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லே வந்து தெளிவாக ஃபார்முலா ஷீட், ஜோஸ் ஃபார்முலா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 45 ஷீட்ஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஃபார்முலா ஷீட்னா என்ன சார்? ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த சப்ஜெக்ட்ல டாப் டு பாட்டம் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 10 ஃபார்முலா அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டே ஆர்டர் தெரிஞ்சிடும். அப்போ அந்த சப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிக்கு எங்கே முடியுது, அப்போ ஆர்டர் தெரிஞ்சிடுமா? அதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்க ஃபுல் ஆர்டர் தெரிஞ்சிடும். அப்போ அதை படித்தோம்னாலே சப்ஜெக்ட் ஒரு அவுட்லைன் தெரிஞ்ச மாதிரி. அதனால ஃபார்முலாஸ் வந்து சிவிலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா ஷீட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட்னா என்ன அப்படின்னா மார்னிங் முடிக்கிறீங்க, PYQ சால்வ் பண்ணுவீங்க, டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன முடிக்கிறீங்களோ அது என்ன பண்ணுவீங்க, வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. மேபி அந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடியுது அப்படின்னா அந்த வீக்கில் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட்டாக வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, இது ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஸ்டஸ் நிறையா இருக்கும்பா. காம்படி எக்ஸாம் பொறுத்தளவே மெயினான எய்ம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ படிக்கிறோங்கிறத விட எவ்வளோ வந்து அனலைசிஸ் பண்ணுறோம், எவ்வளோ எவாலுவேட் பண்ணுறோம் நம்மளை அப்படிங்கிறதா மெயின் எய்ம். அதை நீங்கள் கரெக்டான வேலை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். டெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை எஃபெக்டிவாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு அடிஷனல் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா லாஸ்ட் மினிட் ஃபுல் ரிவிஷன். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஜோஸ் IAS அகாடமி அப்படிங்கிற நீங்கள் ஆப் யூடியூப்ல செக் பண்ணீங்க அப்படின்னா சர்வேக்கு ஃபுல் ரிவிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல 10 யூனிட்டுக்குமே 10 நாள் வந்து ஃபுல் ரிவிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுவுமே இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அதுக்கான PDFமே வந்து உங்கள் குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த பேட்சில் உங்களுக்கு அடிஷனலாக ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ண என்ன அப்படின்னா எப்பவுமே எல்லா பேட்ச்லையுமே மேக்ஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்சில் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வித் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அடிஷனலாக ஈவினிங் டைமில் 7 o'clock or 7:30 இந்த டைமிங்கில் ஒரு 30 to 45 minutes ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த 25 மார்க்ஸ்க்கு தாராளமாக 23க்கு மேலே நீங்களால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெய்லியுமே மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மேக்ஸ் கிளாஸு அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த ஆர்டரில் போகும்போது தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த 60 to 75 டேஸில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கிளாஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வீக்லி 2 GS டெஸ்டர்ஸ் இருக்கும், அதுக்கான டிஸ்கஷன்ஸுமே கொடுப்பாங்க. இது எப்படின்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு இருக்கும். எந்த டாபிக் இம்பார்ட்டனோ அந்த எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்காங்களோ அந்த டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு GS டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம 3 ஏரியா தான்ப்பா, டெக்னிக்கல், மேக்ஸ், GS இந்த 3மே கவர் ஆகுதா? டெக்னிக்கலுக்கு டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா பக்கா முடிஞ்சிருச்சு. மேக்ஸுக்கு உங்கள் டெய்லியுமே வந்து மேக்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டு போகுது, அது பார்த்தா முடிஞ்சிருச்சு. GSக்கு வாரத்தில் 2 டெஸ்ட்டு போகுது, அதுக்கான டிஸ்கஷன் இது பார்த்தா முடிஞ்சிச்சு. இந்த 3மே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே ஏஇ கிளியர். அதனால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டாஸ்க்குமே கொடுப்பாங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானது. எஃபெக்டிவாக என்னால் 5 பேஜ் சொல்கிறேன் 5 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.
ஓகே, இது ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும், 9384044131 அப்படிங்கிற நம்பருக்குமே கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்னால் கிளியர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதும் 10வது அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணதும் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல், நம்மளோட கன்சிஸ்டன்சி லெவல் தான். ஒரு 90 டேஸ் நமக்கு தேவையான 90 டேஸில் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் அதை எஃபெக்டிவாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன இப்போ தான் இனிஷியேட் பண்ணி அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். அது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம என்ன ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வந்து பின்னாடி ரிவிஷனில் லேக் ஆகுமோ அப்போ இப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ராட்டஜியுமே இதில் அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன டாஸ்க்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் சார்ட்மே வந்து உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க டெய்லியுமே. இந்த டீடைல்ஸ், இந்த பேட்ச் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒரு இடத்துல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதுல நமக்கு டீச்சிங், வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிக்கணும். யூடியூப்ல நீங்கள் செக் பண்ணுங்க, உங்களுக்கு வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாதிரி அங்கே சொல்லித்தர விதம் வந்து எல்லாம் பிடிக்குது, அப்போ என்னோட நேச்சருக்கு, என்னோட ஒரு நாள் ரன்னிங் வந்து இந்த மாதிரி தான் போகுது, அப்போ என்னோட நேச்சருக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் உங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும், இல்லை 9384044131 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஒரு டே வந்து எப்படி ரன் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஏதாவது நான் கண்டிப்பாக படிக்கணும் சார், எனக்கு அடுத்த கெரியர் இருக்குது, எனக்குன்னு ஒரு கெரியர் இருந்தால் மட்டும் தான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நான் படிக்கணும் வில்லிங்காக இருக்கேன் சார், என்னோட நேச்சர் எப்படி இருக்குது, இதை நான் எப்படி ஆல்டர் பண்ண என்னால் படிக்க முடியும், சஜஷன்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணாலும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. இந்த 2026 TNPSC AE எக்ஸாம் வந்து உங்களுக்கானது. வாழ்த்துக்கள்.